விஷயத்தில் பார்த்தோம். புரியுங்களா? அது நம்மளோடு கம்பேர் பண்ணோம், மனுஷர்களோடு கம்பேர் பண்ணோம். அப்படி மிருகங்கள் ஒவ்வொரு வேதத்தில் முக்கியமான ரோல் பண்ண, சரிங்களா? எல்லாம் பைபிளில் பூனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? பூனை பைபிளில் இல்லை அப்படின்வாங்க. மற்றபடி நரி இருக்கு, நாய் இருக்கு, சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, கழுதை இருக்கு, அப்புறம் மாடு இருக்கு, ஒட்டகம் இருக்கு, ஆடு இருக்கு, ஓனாய் இருக்கு, குதிரை இருக்கு, சிவிங்கி இருக்கு. சொல்லுங்க. சிங்கம் சொல்லிட்டேனா? சொல்லு. சிங்கம் இருக்கு. அப்புறம் எப்பவுமே சொல்லுங்கம்மா. அவள் தானா? கழுதை, குதிரை அதெல்லாம் இருக்கு. வேற காண்டாமிருகம் இருக்கு, யானை இருக்கு. வேற அவள் தானா? வரி குதிரையா? அதாவது வரி குதிரைன்னு வராது, அது நிறத்தை மாற்றக்கூடுமோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு, மேபி. வேற எத்தியோப்பியன் தன் நிறத்தையும், சிவிங்கி தன்னுடைய இது வரும், பார்க்கலாம். சரியா? அப்போ நம்ம வேதத்தோட அதை ரிலேட்டட் பண்ணி பார்ப்போம். ஒரு இது போடுவாங்க, ட்ராக்ஸ். மயில் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், ஒரு ட்ராக்ஸ் கொடுப்பாங்களப்பா. நான் படிச்சது இல்லையா? ஒரு படம் போட்டு மயில் கிறிஸ்தவன், அப்புறம் அது மாதிரி ஒரு மாதிரி போடுவாங்க. அது மாதிரி இன்றைக்கு நாம் சர்வத்தை பார்க்கலாம். எதை பார்க்கலாம்? எனக்கு எண்ணத்துல தோணணும், நான் வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்பயர் இல்லைன்னா எனக்கு தோணணும், இதை பத்தி பேசு அப்படின்னு அதை நான் என்ன செய்வேன், அதை குறித்து நான் தியானிப்பேன். இப்போ நம்ம ஜெபிச்சு நம்ம வார்த்தைக்கு நேரம் போக்கலாம். தகப்பனே, நீங்க உங்க வேதத்துல வச்சிருக்கிற மகத்துவங்களை அறியும்படி எங்க மனக்கண்களை திறங்க. இதுல இருந்து நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள முடியுமோ எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு வாரம் முடியாது, இது ஒரு வாரம் பத்தாது, ரொம்ப பெருசா போகுது. சரிங்களா? எப்படி சொல்றது, சும்மா சர்பம் சர்பம் அப்படி கிடையாது. சர்பத்தினுடைய விஷயங்கள் என்ன? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. போதும். ஆக இங்கே முதலாவதாக சர்ப்பத்தை பற்றி வருகிறது. சர்ப்பம், சர்பண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கோம், தெலுங்குல என்ன போட்டிருப்பாருங்க, படிங்க. இந்த வார்த்தை ஆண்டவர் பாருங்க, அவர் படைப்பு எப்பவுமே சரியா இருக்கும். சகலவற்றை தேவன் நல்லது என்று கண்டார். எப்படி கண்டார் சொல்லுங்க வார்த்தை? நல்லது. ஆனா அப்போ இந்த சர்ப்பத்திற்கு திடீர்னு எப்படி இந்த ஒரு தந்திரம் வந்தது தானே? சர்ப்பத்திற்கு என்ன வந்துருச்சு திடீர்னு? விஷமே எப்ப வந்துச்சு? சர்ப்பத்துக்கு என்ன வந்துருது? விஷம். ஆனா அத மருந்து தயாரிக்கிறாங்களே, அப்படி ஒரு நல்ல ஒரு விஷயம். டேப் போட்டு இருக்கீங்களோ? விஷம் எப்போ வந்துச்சு? அடுத்தது சிங்கத்துக்கு வந்து மானையோ ஆட்டையோ அடிச்சு சாப்பிடணுன்ற மைண்டு. ஆனா அப்படி கிடையாது. 1000 வருட அரசாட்சியில சர்ப்பம், பாம்பு கூட புழுதிய தின்னுமா. என்ன தின்னுமா? அது வந்து முட்டையோ பாலோ கேட்காது இல்ல. பாம்பின் புற்றுக்குள் என்ன செய்வான் சிறுவன்? சிங்கமும் ஆடும் என்ன செய்யும்? ஒருமித்து. இதான் அவருடைய படைப்பு, சிருஷ்டிப்பு. ஆதாம் ஏவாளையே சாப்பிடலையே, வேற எந்த கொலையும் நடக்கலையே எங்கேயுமே. அப்போ ஆண்டவர் நன்றாக படைத்தார். ஆனால் சாத்தான் தள்ளப்பட்ட பாம்பு வந்து சாத்தான் கிடையாது. அப்படி ஆண்டவர் படிப்பாரா? ஒரு பொண்ணு கேட்டா, சொன்னேன், ஆண்டவர் எல்லாமே நல்லா படிக்கிறோம், ஏன் சாத்தானை படைச்சாரு? நான் கேட்டேன், யார் சொன்னா சாத்தான் அவர் படைச்சாரு? அவர் படைச்சது தூதனை படைத்தார். அவன் கேரு, அவன் அழகாக ரொம்ப நேர்த்தியாக உருவாக்கப்பட்டவன், நல்ல இசை ஞானம் உள்ளவன். ஆனால்
அவன் விழுந்து சாத்தானாய் மாறினான். அப்ப இந்த சர்ப்பத்துக்குள்ள இந்த தந்திரமும் இந்த வஞ்சனையும் இது வேலை பேசிச்சுன்னு போட்டிருக்கு. சர்ப்பம் என்ன பண்ணிச்சு? ஆனா பேசாத கழுதை பேசியதுன்னு போட்டிருக்கு. அப்போ அங்க தேவன் கழுதையின் வாயை திறந்தார் அப்படின்னும் போது பாம்புக்கு பேசுற தன்மையை கர்த்தர் கொடுக்காம அது என்ன பண்ணிருக்க? பேசிருக்குன்னா அது பேசல, சர்ப்பத்தை சாத்தான் பயன்படுத்தி இருக்கிறான். ஏவாளுக்கு முன்னாடி சாத்தானுக்கு இடம் கொடுத்த ஒரு உயிர், ஒரு ஜீவன் இருக்குமானால் அது சர்ப்பம். ரைட். அடுத்தது யாரு சொல்லுங்க? ஏவாள். ரொம்ப நான் சொல்றேன், ரொம்ப ஸ்திரீகள் இந்த விஷயத்துல பவுல் சொல்ற இடம் வரைக்கும் நம்ம போகலாம். 3:13 படிங்க. சர்ப்பம் என்ன செய்தது? வஞ்சித்தது என்றார். சர்ப்பம் தந்திரம் உள்ளது, வஞ்சித்தது. சர்ப்பம் என்ன செய்தது? வஞ்சித்தது. தெலுங்குல படிங்க. இங்க ஒரு மைக் வச்சுக்கோங்க, அங்க ஒரு மைக் வச்சுக்கோங்க, கேட்கட்டும். இந்தாங்க கொடுப்பா, எடுத்து கொடுப்பா. தெலுங்குல படிங்க, தமிழ்ல இங்க யாராச்சும் கீதா தமிழ்ல படி கொடுப்பா. யார் தெலுங்குல படிக்கிறீங்க? ஒண்ணு கொடு, படிமா, படிச்சாம்ல. கீதா கிட்ட ஒண்ணு கொடு. நிறைய பேர் போன்ல கூட சொல்லுவாங்க, ஜோசப் மைக்ல படிக்க சொல்லுங்க வசன அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. படிங்க இப்போ தெலுங்கு தமிழ்ல. அந்த சிஸ்டருக்கு தமிழ் தெரியாது. சிஸ்டர் అర్థమవుమా தமிழ்? మీకు అర్థమవుతుందమ్మా? ఓకే. అప్పుడు దేవుడైన యెహోవా స్త్రీతో నీవు చేసినది ఏమిటని అడుగగా స్త్రీ సర్పము నన్ను మోసము పుచ్చినందున తింటిన నేను. தெலுங்குல படிங்க. சரி தெலுங்கு தமிழ்ல படிங்க. மைக்கு சும்மா இருக்கிறத வந்து நோண்டாத, கீழே கீழே. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். போதும். சாத்தான் சர்ப்பத்தில் பயன்படுத்தினான். அப்போ அது தந்திரத்திற்குள்ளாக வந்தது, அது வஞ்சிக்கிறதற்குள்ளாக வந்தது. தேவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பை, ஆண்டவரோடு உடபாடுகிற ஒரு உறவை சாத்தான் உள்ளே வந்து என்ன செய்தான்? வஞ்சித்து பிரித்து விட்டான். என்ன கேள்வி கேட்கிறான்? இது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? இது பாவமா? கேள்வி கேட்கிறான், பொய்ய சொல்றான். அதை குறித்து ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு எப்பெல்லாம் நான் சொல்றேன், உங்களோடு பேசுகிற மற்றவர்கள் உங்கள் விசுவாசத்தை குலைக்கிறார்களோ, உங்களுக்குள் சந்தேகத்தை விதைக்கிறார்களோ, நான் பச்சையாக சொல்லுவேன், அவர்களுக்குள் சாத்தான் பேசுவான். ஜாக்கிரதை. ஃபேக்ட். அது யானா எவனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எவ்வளா இருக்கட்டும், உங்ககிட்ட பேசும்போது உங்கள் விசுவாசத்தை தூண்டுவதற்கு பதிலாக உங்கள் பேதுரு வந்து ஏசாமி பேசிட்டு இருக்கிறார், நான் சிலுவை சுமப்பேன் மரிப்பேன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்னமோ சொல்றாரு, அதெல்லாம் நமக்கு நேசிக்க கூடாது, நேரிடுவதில்லை, நேரிடக்கூடாதுடா. அப்பாலே போ. நீங்க யாரா இருக்கட்டும், இந்த கொஞ்சிக்கிட்டு கொலாவிட்டு, அதான் சொன்னேன். நானும் இப்ப கூட அதுதான் சொன்னேன். லாஸ்ட் டைம் வெள்ளிக்கிழமை கூட கத்தி விட்டல, சாத்தானே அப்படின்னு திட்டேன். பிசாசு சாத்தா சிலர் மூலமாக சிலருக்குள் புகுந்து தந்திரமா பேசுவான். சொன்னாரு. 3:4 படிங்க. யாதியாகமத்துல. இதுக்கே முடிஞ்சிரும் போல இருக்க. தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்பொழுது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை. பாத்துக்க, சொன்னாருன்னு சொல்றல. పడి మతలగల సీక్రమా. అయితే తోట మధ్యనున్న చెట్టు ఫలములను గూర్చి దేవుడు మీరు చావకుండునట్లు వాటిని తినకూడదనియు వాటిని ముట్టకూడదనియు చెప్పానని సర్పముతో అనేను. అందుకు సర్పము మీరు చావనే చావరు. வசனம் போட போய் படிங்க, படிச்சு முடிச்சிட்டீங்க. சொன்னார், இதுதான் என்ன கவனிங்கம்மா. பாஸ்டர் சொன்னார், ஆண்டவர் இதை சொன்னார். நான் இப்ப சொல்றேன்னு எவ்வளவு விஷயங்கள். எனக்கு ஊர் அறிஞ்ச மறதிக்காரனா
ஊரறிஞ்ச மறதி. கையில போன் இப்படி வச்சுக்கிட்டு போன் எங்க, நான் இப்படி தேடுவேன். எனக்கு தனியா சிரிப்பு வந்துடும் என்ன நினைச்சாலே. போன் எங்க வச்சுட்டேன் அப்படின்னு யோசிக்கிற ஆள் நானு. ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாம் டீட்டெயிலா சொல்றேன்னா என் மனதுல ஆழமா இடம் கொடுத்துட்டேன். எனக்கு அதை குறித்து சந்தேகம் இல்லை. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு தந்திரமான உபதேசங்கள், தந்திரமான தேவன் சொன்னதே 1 செகண்ட் ரிப்பீட்டட். இவளுக்கே புத்தி தெளிஞ்சு சொல்றா, அதை புசிக்க கூடாது, புசிக்கிற நாளிலே நீ என்ன பண்ணுவ. ஆனா ஒருத்த வந்து சொல்றான், எங்க இருந்தோ ஒருத்த வந்து சொல்றான், அது புருஷனும் கிடையாது, மேபி சாத்தான் வந்து பேசுறான். அவன் சொல்லும் போது அது சொல்லிச்சு, நான் என்ன பண்ணேன். இப்ப இதுதான் பவுல் அழகா கொரிந்தியர்ல சொல்றார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஆகிலும் சர்ப்பமானது தந்திரத்தினாலே ஏவாளை என்ன செய்தது. இப்ப படிங்க, ரொம்ப அழகான வார்த்தை. உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அன்றைக்கு சாத்தான் ஏவாளை வஞ்சித்தது போல கொரிந்து சபையிலே கள்ள உபதேசங்கள், கள்ள ஊழியர்கள் ஜனங்களை என்ன செய்கிறார்கள், விசுவாசிகளை வஞ்சிக்கிறார்கள். விக்கிரகங்களை படைக்கப்படுத்து புசிக்கலாம், தப்பு இல்ல. ஜபம் பண்ணாம இருக்கலாம், தப்பு இல்ல. ஆராதனைக்கெல்லாம் ஒண்ணு போகாம இருக்கலாம், தப்பு இல்ல. அப்படிலாம் காணிக்க தசமாக கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல, அது தப்பு இல்ல. இது தப்பு இல்லன்னு எதெல்லாம் அவன் கை கொள்ளலையோ அதெல்லாம் போதிப்பான். இதுக்கு பேர் தான் தந்திரமான உபதேசம். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, சபை ஒரு ஸ்திரீக்கு அடையாளமா இருக்கிறது, நீங்கள் ஒரு ஸ்திரீக்கு அடையாளமா இருக்கிறீர்கள். பெண்களானாலும் பேண்ட் சட்டை போட்ட இவர்களானாலும் பரிசுத்த கன்னியாக இருக்கிறீர்கள். அன்றைக்கு ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல இன்றைக்கு சபையாகிய நீங்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு சாத்தான் பலவிதமான துர்உபதேசங்களை, தேவன் சொன்னதையே, அது வலு சர்ப்பத்தின் ஆவி. அதுக்கு பேர் என்ன, ஜாக்கிரதை. சும்மா ஆட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. ஆடிதான் அது வலு சர்ப்பம்னு காட்ட வேண்டியது அவசியம் இல்ல. பேச்சிலே இன்னும் இப்படி சொல்லித்தரேன், வெளிப்படையா ஸ்ட்ரைட்டா. சாத்தான வேதமே என்ன சொல்லுதுன்னா, வெளிப்படுத்தல் 12:9 படிங்க. வெளிப்படுத்தல் 12:9. சீக்கிரமா, எனக்கு டைம் இல்ல. உலகம் அனைத்தையும் மோசம் போக்கும் பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய இங்கிலீஷ்ல போட்டிருக்குது டெவில், சேட்டன், தி கிரேட் டிராகன். தெலுங்குல மகாகட சர்ப்பம். ஆரம்பத்தில் படி, సాతాను పిశాసు కాగా సర్వలోకమును మోసపుచ్చుచు అపవాది అనియు సాతాన్ అనియు పేరుగల ஆதி சர்ப்பமாகிய ஏதேன் தோட்டத்திலே வஞ்சித்த பாம்பாகிய பிசாசு. அல்லேலூயா. கொரிந்தியருக்கு வாங்க. ரைட். பவுல் சொல்லுகிறார், அன்றைக்கு ஏவாளை வஞ்சித்தது போல, எனக்கு கவனிங்க என்ன, இன்றைக்கும் ஒவ்வொரு விசுவாசியும், நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும், நாம் வஞ்சிக்கப்படுவதற்கு, மோசம் போக்கப்படுவதற்கு, அது இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, deceived serpent cunning your minds, sincere and pure devotion to Christ. கிறிஸ்துவை பற்றி பியூரா இருக்கணும், மைண்ட் பக்காவா இருக்கணும். பிரச்சனை எங்க மைண்ட்ல கொண்டு போய் மேட்டரை வச்சிருவான். எல்லா ஊற்றும் மனதுல இருந்து தான் வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் நல்லதும் எல்லாம் கெட்டதும் எங்க இருந்து தான் வருது, மேட்ருக்கு. அப்ப இவன் என்ன செய்யறான், அவளுக்கு ஏற்கனவே ஒண்ணு தெரியுது, இது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்டா நான் சாவேன் என்று சொன்னால் தேவனை விட்டு பிரிவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு பிரிவு உண்டாகும் இல்லையா? அந்த பிரிவை தான் சொன்னாரு. அவன் சொல்லிட்டான், இல்ல இத புசிச்சா உனக்கு என்ன உண்டாகும் சொல்லுங்கம்மா, சாக போறது இல்ல, நன்மை உண்டாகும்னு சொல்லிட்டான். இன்னொன்னு சொல்றேன், பிசாசுக்கு
பிசாசு என்றும் சாத்தான் என்றும் வலு சர்ப்பம் என்றும் பேர் இருப்பது போல அவனுக்கு சோதனைக்காரன் என்றும் ஒரு பேர் இருக்கிறது. அவனுக்கு பேர் என்ன சொல்லுங்கம்மா? என்ன பேர் அவனுக்கு? சோதனைக்காரன். அவனுக்கு குற்றம் சுமத்துகிறவன் என்று, அதெல்லாம் வேற. பிசாசை பத்தி பார்க்கும்போது அது ஒரு நாள் இந்த 4 சப்ஜெக்ட்லாம் முடிச்சிட்டு பிறகு ஏஞ்சலிசம்னு ஒண்ணு இருக்கு, சாட்டனிசம்னு ஒண்ணு இருக்கு. நீங்களாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏதோ இதெல்லாம் தெரியாம பாஸ்டர் இங்க குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிறாருன்னு. அல்லேலூயா. இதெல்லாம் தெரியலன்னா நான் முதல்ல தெளிவா இருக்க முடியாது, உங்களுக்கு முதல்ல தெளிவா பிரசங்கம் பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுவான். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பேசுறோன்னே தெரியாம புலம்பிட்டு இருப்பான், எதையும் கை கொள்ளாம பேசிக்கிட்டு இருப்பான், எதை பத்தியும் அவனுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான மைண்ட் இல்லாம பேசிக்கிட்டு இருப்பான். இங்க சாத்தான குறிச்சு, அதாவது பாம்பு மேட்ரு வரல. எந்த பாம்பு போய் ரோட்ல பார்த்து பாம்போடு கம்பேர் பண்ணும்போது பிசாசு அந்த வலு சர்ப்பமா இருக்கிறான், அதை அவன் பயன்படுத்தினான். அவன் தந்திரமுள்ளவனா இருக்கிறான், மோசம் போக்குகிறவனா இருக்கிறான். இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு விசுவாசி பவுல் சொல்றாரு, எங்கே நீங்களும் மோச போய் விடுவீர்களோ, கவுக்கப்பட்டுருவீங்களோ, கர்த்தரை விட்டு விலகி போயிருவீங்களோன்னு பயந்து இருக்கிறேன்னு சொல்றார். அல்லேலூயா. இல்லைன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அட்டாக் வரும். தம்பி, உங்களுக்கு எப்படி வரும் அட்டாக்? தனிப்பட்ட முறையில் அட்டாக் வரும். அவனுக்கு தேவை ஒண்ணு, நீ ஜெபிக்க கூடாது, தேவனோடு உறவாடக்கூடாது. நாம என்ன உபதேசம் கேட்கிறோம்? 2 மணி நேரம் ஜெபி. நான் 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன். ஸ்டாலின் பாஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் அது 3 மணி நேரமா அப்படி, அது தேவனால் வருகிற உபதேசங்கள். ஏற்கனவே ஜெபிக்கிறது 1 மணி நேரம், இருக்கிற ஏடாகுடமான தந்திரமான உபதேசங்களை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சுலபம், நல்லா இருக்குது, ஜபம் பண்ணாம இருக்கிறது நல்லா தான் இருக்கும். பிடிச்சு செஞ்சா, நல்லா குறிச்சுக்கோ, பிடிச்சு செஞ்சா, விருப்பப்பட்டு செஞ்சா, அதை ஒரு ஆளு சொல்லும் போது நான் மாத்திக்க மாட்டேன். நான் கட்டாயமா ஜெபிக்கணுமே போது ஒரு ஆள் வந்து நீ ஜெபிக்க தேவையில்லை, உன் ஜபங்களை அனைத்து ஆண்டவரே கேட்ப, உனக்கு ஜபமே தேவையில்லைன்னும் போது பாருங்க, பிசாசுக்கு வந்து இந்த உலகத்துல இருக்கிறது எதுவும் கொடுக்கறது அவனுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா தேவன் அப்படி கொடுக்கறது இல்ல. அல்லேலூயா சொல்லுவான். ஜெபிக்காதவன் நல்லா இருக்கிறான், ஜெபிக்காதவனுக்கு ஒரு குறைவில்லை அப்படின்னா ஆண்டவர் நோ நெவர். ஆமென். ஆண்டவர் அநீதியா ஒன்னையும் தரவே மாட்டாரு. பார்த்து புரட்டி எடுத்து, எவ்வளோ வருஷமா எனக்கு கார் வாங்க ஆசை, நான் காரை வாங்கிட்டேன். அப்புறம் உங்களுக்கு என்ன கஷ்டம் பாஸ்டர்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவ்வளோலாம் நேற்று 20,000 ரூபாய் செலவு பண்ண என்ன முடிஞ்ச என்னால எனக்கு மாசம் 10,000 ரூபாய் டியூ கட்ட முடியாதா? ஆனா ஐயோ ஜெபிச்சுங்கிற போராடிக்கிறோம், ஐயோ பாவம் உங்களுக்கே கார் இல்லையா? அப்படி ஆண்டவர் கொடுக்கறத கொஞ்சம் போட்டு புரட்டி எடுத்துதான் என்ன செய்வாரு? தருவார். பிசாசு கொடுத்துறதுனால அது பிரச்சனை இல்லை. இங்க விஷயம், இங்கே சாத்தான் பாம்பு சர்ப்பத்தின் மூலமாக ஒரு தவறான ஒரு உபதேசத்தை கொண்டு வருகிறான். நீங்க இப்ப வாங்க, ஆதியாகமத்துல 49:17 படிங்க. சில கெட்ட மனிதர்களும் கெட்ட ஆலோசனை சொல்லுகிற சில மனிதர்கள் படிங்க. 49:17 என்பவன் மேல் அதுவானா? 49:17 தப்பு. ஆதியாகமம் படிங்கம்மா. தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியிலே கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். யார பத்தி சொல்லுதீங்க? ஒரு மனுஷனை பற்றி, ஒரு கோத்திரத்தை பத்தி சொல்லும் பொழுது சொல்லுங்க, பெஞ்சமின் என்னன்னு சொல்லும் பைபிள் தெரியுமா? பெஞ்சமின் என்னன்னு சொல்லிருக்கு படிங்க. அங்க என்ன போட்டிருக்கோம்? பெஞ்சமின் யாரும் சீல்ச்சு நட்டி தோடேலு அப்படின்னா தெலுங்குல என்ன போட்டிருக்கு, தமிழ்ல என்ன போட்டிருக்கு? ஓநாய். புரியுதுங்களா? ஒரு ஆளை அவர் ஐடென்டி பண்ணும்போது அவனுடைய கேரக்டர் சுபாவத்தை வச்சு இப்படி சொல்றாங்க. அது ஓநாய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்க தானை பத்தி சொல்லும் பொழுது அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? கடிக்கிற சர்ப்பத்தை போல, விரியனை போல இருக்கிறான். சில கெட்ட மனிதர்கள், அவர்கள் யாராக இருக்கிறார்கள்? சர்வமா இருக்கிறார்கள். நமக்குள்ள இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போன்றவர். புறா இல்ல, சாத்தான் பாம்பு இல்ல. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இங்க வருவோம், தொடுவோம். ஆண்டவர் அதை சொல்லி கொடுத்திருக்கிறார். அது வரும்போது புறாவை பார்க்கும்போது, கழுக பார்க்கும்போது அப்ப பார்த்துக்கலாம். இப்ப என்ன சொல்லுது? சில மனிதர்கள் சர்ப்பத்தின் ஆவியுடையவர்களாக
அவன் வழியில மல்லாந்து படுத்து போறவனா வரவனா பாதையில இருக்கிறவனா கட்டிக்கிறது போல. சங்கீதம் 58:4 143 பாருங்க இந்த சர்பத்தை பத்தி. சர்பத்தின் ஆவி சர்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. அப்பா 58:4 தெலுங்குல వారి విషము నాగపాము విషము వంటి. நாகப்பாம்பு. படிமா படிங்க. அவர்கள் விஷம் நாகப்பாம்பின். அப்படின்னா என்ன விஷம்? மனுஷனுக்கு எதுக்கு விஷம்? 143 படிக்க சொன்னேன், அதுல இருக்குது பாரு. எது விஷம்? பாம்புக்கு விஷம் இருப்பது போல மனிதர்களுக்கு விஷம் இருக்கிறது. எது விஷம்? சர்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில மனிதர்களின் பேச்சு, சில மனிதர்களின் உபதேசங்கள் பாம்பின் விஷத்தை போல இருக்கும். எப்படி பாம்பின் விஷம் ஒரு மனுஷனை கொல்லுமோ அது போல சில துர் உபதேசங்கள், கெட்ட ஆலோசனைகள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கொன்னுடும். ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் ஆண்டவரோடு நடக்கிற அந்த உன்னதமான அனுபவத்தை இவன் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த உறவு கட்டாச்சு. அடுத்தது அந்த ஏதேன் தோட்டம் என்று சொன்னாலே அது கர்த்தருடைய தோட்டம். அல்லேலூயா. அதுக்கு அது என்ன சொல்லுது? அதுக்கு ஒரு குட்டி பரலோகம் இல்ல? அந்த பரலோக அனுபவத்துல இருந்து சபை. ஏதேன் தோட்டம் என்று சொன்னாலே என்ன? சபை அனுபவத்திலிருந்து, ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்திலிருந்து எப்போ சாத்தான் தந்திரமா பாம்பின் மூலமா வந்தானோ அப்பவே அந்த உறவுகள் என்ன செய்யப்பட்டது? துண்டிக்கப்பட்டது. சாபம் வந்தது. என்ன வந்துருச்சு? ஸ்ட்ரைட்டா சாபம் வந்துச்சு. தேவனுக்கு சபிக்கிற எண்ணமும் கிடையாது. ஏற்கனவே நம்ம இந்த மாத வாக்குத்தத்தமே என்ன? கர்த்தர் யாரையும் வெறுப்பதில்லை, எவரையும் கர்த்தர் சபிப்பதில்லை. ஆனால் இங்கே சாபம் வந்தது. அதுவும் முதல் சாபம் சாத்தானுக்கு தான், அதுவும் பாம்புக்கு தான். படிங்க அந்த 3:14 படிங்க. 3 ஆதியாகமத்தலமா? ஆதியாகமம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். பாத்துக்குங்க, முதல் சாபமே. பிறகு யார்கிட்ட வருவாரு? ஏவாள். மூணாவது யார்கிட்ட போவாரு? ஆதாம் கிட்ட போவார். ஏன்னா ஃபர்ஸ்ட் தொடங்கினது சாத்தான், ரெண்டாவது தொடங்கினது ஏவாள், மூணாவது ஆண்டவர். ஆர்டர் மாத்தி தப்பெல்லாம் செய்ய மாட்டாரு. ஷாமலா, நீ முதல்ல தப்பு பண்ணியா, முதல்ல இந்த வாங்கிக்க. வினி, நீ முதல்ல பண்ணியா, இந்த வாங்கிக்க. இந்த நீ அப்படியே அதே ஆர்டர்ல வராது. இவன் தான் இந்த உபதேசத்தை கொண்டு வந்தவன், இவன் தான் இந்த ஒரு தந்திரத்தை கொண்டு வந்தவன். அவனு முதலாவது அவனை இந்த உலகத்துல சபிக்கப்பட்ட முதல் ஜீவன் சர்வம், முதல் ஆள் சாத்தான். இப்ப சொல்றேன், அழகா உங்களுக்கு புரிஞ்சிடும். அல்லேலூயா சொல்லுங்க. எவெல்லாம் சாத்தானோடு ஐக்கிய வைக்கிறானோ, எவெல்லாம் துரு உபதேசத்தோடு ஐக்கிய வைக்கிறானோ, எவெல்லாம் இந்த கெட்ட உபதேசங்களுக்கு ஐக்கிய வைக்கிறானோ, அடுத்தது அவன் சபிக்கப்படுவான். அல்லேலூயா. இதனால்தான் சொல்றது சவகாசம் ரொம்ப முக்கியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பரவாயில்ல. சவகாசம் ரொம்ப முக்கியம். நான் எழுதி வச்சேன். அவனோடு எந்த விதமான, சில பேர் பேசும்போது எஸ், என்னாலலாம் அஜித்துக்கு தெரியும். அஜித் சொல்லிக்கிறான், பாஸ்டர் சார் எழுந்து போயிட்டீங்க பாஸ்டர் நீங்க. அவன் சொல்லுவான், நீங்க எஸ்கப் ஆனீங்க, என்ன பண்ண பார்த்தேன் அப்படின்னு. இப்ப இல்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சில உபதேசங்கள், சில சம்பாசனைகள், வேதம் சொல்லுகிறது ஆகாத சம்பாசனை நல்லொழுக்கத்தை, நல்லது போல பேசுவா. ஏன் அவன் இன்னும் யாரையோ சொல்ற மாதிரி? நோ, நெவர். யாரெல்லாம் உங்களுக்கு ஆண்டவருக்கும் இருக்கிற உறவை, உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற ஐக்கியத்தை, வைராக்கியத்தை, அன்பை குறைக்கிறது
போல பேசுறாங்களோ, நீயே உஷாராய் தப்பிச்சுக்கலன்னா அந்த விஷம் உன்னை தீண்டிடும். எப்படி பாம்பு தீண்டினா விஷம் உடம்பு ஃபுல்லா ஏறுமா? பாம்பு கொட்டுறது எங்கேயோ இருக்கும், ஆனா விஷம், அதாவது அந்த விஷம் உடம்பு ஃபுல்லா என்ன செஞ்சிடும்? பரவிடும். அது போலதான் சில கெட்ட சவகாசங்கள், கெட்ட உபதேசங்கள், கெட்ட வார்த்தைகள் என்ன செஞ்சிடும் தெரியுமா? எங்கேயாவது கொட்டிடுவான், காதுல கொட்டிடுவான், கண்ணுல போட்டுடுவான், உன் வாயில போட்டுருவான், உன் சிந்தையில. பவுல் சொன்னார்ல, உங்களுடைய சிந்தை கெடுக்கப்படுமோ என்று சிந்தையில போட்டுருவான். அப்புறம் அந்த விஷம் எதுங்கெல்லாம் போவான்? எங்கெல்லாம் போவான் சொல்லு? உடம்புல ஃபுல்லா போய் டிராவல் பண்ணி நொர கக்கி சாக வேண்டியதுதான். அப்போ பாம்புன்னு ஒண்ணுமே, நீங்க வேற மாதிரி மைண்டுக்கு போயிடாதீங்க, வேற ஒரு சிந்தைக்கு போயிடாதீங்க. அது யாரு? சாத்தான் பயன்படுத்தின ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா நான் சொன்னேன், கெட்ட மனிதர்கள், கெட்ட, அதாவது என்ன சொல்லுவாங்க, கெட்ட சுபாவம் உள்ளவெல்லாம் சர்பத்தின் ஆவி உடையவனா இருக்கிறான். புரியுதுங்களா? கெட்ட உபதேசம் பண்றவன் சர்பத்தின் ஆவி உடையவர்களா இருக்கிறான். ஆனா ஆண்டவரும் இந்த சர்பத்தை பயன்படுத்தினாரு. அது வேற கேட்டகரியில போகும். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயத்தை உங்கள் உள்ளத்துல போட விரும்புகிறேன். மத்தேயு 10:16 நமக்கும் சொன்னார், நம்மளையும் இப்படி இருங்கன்னு சொன்னார். ஆனா அதனுடைய விஷயத்தை மட்டும் எடுத்துக்கலாம். மத்தேயு 10:16. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வீணா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவருமாய் இருங்கள். அந்த கேரக்டர், அந்த குணம் தெலுங்குல, ఇదిగో తోడేళ్ల మధ్యకు గొర్రెలను పంపినట్లు నేను మిమ్మల్ని పంపుచున్నాను గనుక పాముల వలె వివేకులను పావురముల వలె నిష్కపటులనై ఉండుడి. சர்பத்தை போல வினா என்று சொல்லும் பொழுது தெலுங்குல என்ன போட்டிருக்குது? விவேகம். இங்கிலீஷ்ல என்னப்பா போட்டிருக்க? சொல்லுப்பா. காம்ப்ளெக்ஸ், காம்ப்ளெக்ஸா, ஹார்ம்லெஸ்ஸா? பாம்புக்கு ஒரு வினா இருக்கும், ஒரு உஷார் தன்மை இருக்கும். என்ன சமி? சௌதரியம், அந்த மொழிபெயர்ப்புல விவேகம். அஜித், தொல்லையற்ற விவேகம்னா எதை எப்படி செய்யணும், எங்க செய்யணுங்கிறதுக்கு பேர் தான் விவேகம். அறிவு, அதான் அறிவு ஞானம்ன்ற வார்த்தையில் வருதுல. விவேகி என்று சொன்னால் ஒரு விஷயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கிறவன். இப்படி சொல்றேன், குழம்பு ஊத்திட்டு சோறு போடுவீங்களா? சோறை போட்டுட்டு குழம்பு ஊத்துவீங்களா? எல்லாம் ஒண்ணுதானே, என்ன சாப்பிட தானே போறீங்க. இந்த முதல்ல குழம்பு ஊத்திடுறேன், அப்புறமா சோறை போடுறேன்னா அதுக்கு பேர் என்ன? இல்ல, புரியலையா? பாலை குடிச்சிட்டு டிகாசனை குடிக்கிறேன், ரெண்டுமே ஒண்ணுதானே அப்படின்ற முட்டாள்தான. விவேகம் என்று சொன்னால் எதை எப்படி செய்யணும். இப்போ பாம்பை போல வினாவா, பாம்பை போல விவேகமா இருன்னு சொன்னா அது எப்பவுமே ஒரு உஷார் மைண்டடா இருக்குமா? நான் சொல்றது புரியுதா? நீ வரியோ அட்டாக் பண்றல, அது பார்க்க உன்ன என்கிட்ட வரியா, வாடா ஆஜமா இருக்கிறேன். அந்த ஷார்ப்னஸ் ஆண்டவர் சொன்னாரு, பாம்பை போல சர்பத், அங்கதான் சொன்னார் பாம்பாயிடுன்னு சொல்ல, அதுக்கு ஒரு இது உணர்வை கொடுத்திருக்கிறேன். இப்படி நடந்து போற சத்தம் கேட்டா அது என்ன ஆயிடும்? எவனோ வரான், ரோட்ல என்ன செய்யறான், கிராஸ் பண்றான், ரெடியாரு, நம்ம கிட்ட வந்தானே என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம் அப்படின்னு யாரும் போட சொல்லல. உங்களை அல்லாட்டாருங்கன்னு சொல்றேன். அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம வேர்வை, நம்மளுடைய காலடி தடமே அதனுடைய உடம்பு என்ன செய்யும் சொல்லுங்க? அதனுடைய உடம்பு மண்ணுல இருக்குல்ல, மனுஷனுடைய நட அதுக்கு என்ன செஞ்சிடும்? ஓ, இங்க எவனா நடக்கிறான், பழகினவங்க போய் நடக்கிறான், அவனை கொத்துதான், அவன் வேர்வை அதுக்கு என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். நம்ம மாதிரி ஆளு போயிட்டு ஏய் ஸ்னேக்னா போட்டோம் ஒண்ணு, புரியுதுங்களா? பாம்பு இங்க சொன்னாரு, நீங்கள் பாம்பாருங்கன்னு சொல்லல, அதுகிட்ட இருக்கிற ஒண்ணு நல்ல குணம் இருக்கு, அதுக்கு ஒரு அலர்ட்னஸ் இருக்குல்ல, எப்பவுமே ஒரு வினா இருக்கல, அப்படி இருங்கன்னு சொன்னாரு. அல்லேலூயா. அது ஒண்ணு மட்டுமே அதுகிட்ட இருந்து எடுத்துவோம், மத்த எதுவுமே நம்ம அதுகிட்ட என்ன செய்ய தேவையில்ல எடுத்து. ஆனால் சாத்தான வேதம் பாம்புக்கு ஒப்பாக, சர்ப்பம் என்று சொல்லுகிற வலு சர்ப்பத்துக்கு ஒப்பாக பயன்படுத்துகிறார். வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்குது. அது வெளிப்படுத்தல அவனை கட்டி வைப்பாரு, 1000 வருஷம் அவனை என்ன செய்வாரு, சிறப்பு பண்ணுவாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யாது, இந்த உலகத்துல எந்த தீமையும் இருக்காது. நான் சொல்றேன், நீங்கள் உங்கள் ஜெபங்களிலே
இங்க சில பேர் ஆடி இருக்காங்க, உங்களுக்கு தெரியாது. சில பேர் வலு சர்ப சேட்டெல்லாம் பண்ணி இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த வலு சர்பத்தின் ஆவியை நாம் கட்டுவோம். நீங்கள் கட்டுங்கள், அவனுடைய சேட்டை இல்லாம நிம்மதியா இருக்கலாம். இந்த பிகேஜே இந்த சுற்று வட்டாருமே ஆரம்பத்தில் அநேகர் ஜெபிச்சிருக்காங்க. அஜித்துக்கு மட்டும் தெரியும். ஒரு 14 பேர் வந்து ஜெபிக்கும்போது சொன்னாங்க, இந்த பகுதியில் என்ன இருக்கு? ஒரு வலு சர்பத்தின் ஆவி இருக்கு. ஒரு தம்பி சொன்னா, இங்க ரோட்ல ஆப்போசிட்ல இருந்து பார்த்திருக்கேன் அப்படின்னு வருவான். சத்தியத்திற்கும் சபைக்கும் ஊழியத்திற்கும் விசுவாசிக்கும் எதிராக இருப்பது வலு சர்பத்தின் ஆவி. நாம் எல்லாரும் சேர்ந்து அதை கட்டுவோம். அந்த உபதேசத்துல இருந்தும் அந்த சவகாசத்துல இருந்தும் நம்மளை காப்பாத்திப்போம். தேவையில்லாத சாபங்கள் கத்த நம்மளை விலக்குவார். வெளியே சொல்லுவோம். நமக்கு கொடுத்திருக்கிற விஷயங்களை வேற நம்ம அடுத்த வாரத்துல பார்ப்போம். வலு சர்பத்தை மிதிக்கவும் அதை எடுக்கவும் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பயப்படாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. சொல்லுங்க பயப்படாது. உண்மையான விஷமுள்ள பாம்புக்கு தான் உங்களை பயப்பட சொன்னார். அதுகிட்ட போகாத, டோன்ட் பிளே. தம்பி என்ன செய்வான்? தம்பி நாகராஜி லைட்டா கை வைப்பான், நுர தள்ளுவ, அங்க போக சொல்லல. ஆனா அந்த வலு சர்பத்தின் ஆவி உள்ளவர்கள், இப்படி சொல்றேன், முடிச்சிடறேன். பாலிஷ்டா பேசுறது. எப்படி? பாம்போட தோல் எப்படி இருக்கும்? தோல் மீன்ஸ் அந்த அதோட சட்டையை கட்டுறதுன்னு சொல்லுவாங்களே, அது கட்ட வேணாம். கட்டாத பாம்பு எப்படி இருக்கும் பார்த்தா சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. போய் பார்த்தது இல்லையா? பாம்பு பண்ணிக்கே பார்த்தது இல்லையா? பல்ல ஷைனிங்க, பல்லன்னு இருப்பான். அதாவது இந்த வார்னிஷ் கோட் அடிச்சா மாதிரி அதனுடைய ஸ்கின் எப்படி இருக்கும் சொல்லுங்க. வாய் திறந்து நல்லா சொல்லுங்க. இன்னொன்னு, அந்த பாம்பு மேல இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? அதுக்கு அதனுடைய உடம்புல விஷமா இருக்கிற பாம்புக்கு கடவுளை பட்டாம்பூச்சி மட்டும் இல்ல, பாம்பு ரொம்ப அழகா இருக்கும். பாம்புக்கு என்ன இருக்கு உடம்புல? கலர் கலர்லாம் இருக்கு. கருப்புல இருக்குது, கோதுமை கலர்ல இருக்கு, வெள்ளை பாம்பு இருக்குது, விரியன் இருக்கு, கட்டு விரியன் இருக்கு, கண்ணாடி விரியன் இருக்கு, பச்சை பாம்பு இருக்கு, மலைப்பாம்பு இருக்கு. இவ்வளவு அவ்வளவு அழகு இருக்கு. ஆபத்து இருக்கு. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. அழகு இருக்கு. சொல்லுங்க. அடுத்தது என்ன இருக்கு? இதுதான் சில சவகாசங்கள். புரியுதா? சில பாம்பு சவகாசங்கள் சொல்ற. சில பொண்ணு பார்க்க அழகா இருப்பா, ஆனா உள்ள விஷம் இருக்கும். வரமாட்டேன்னு நினைச்சியா? வருவாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? சொல்லுவேன். நானு ஸ்கூல்ல 8th படிக்கும் போது அணு கிட்ட ரோட்ல பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன். என் கூட 8th கேர்ள்ஸ் எல்லாம் படிக்கும். சும்மானாவே அந்த பசங்களை சீடுவேன். சீறி வரும் பாம்பை நம்பு, சிரித்து வரும். 8th படிக்கும் போது அதுங்க கேட்க, என்ன உனக்கு நாங்க என்னடா பண்ண? பக்கா 8th 14 வயசுல அதுங்களை கலாய்ப்பேன். சீறி வரும் பாம்பை நம்பு, ஆனால் சிரித்து வரும் பெண்ணை நம்பாதே அப்படின்னு சொல்லி இதுவும் நிறைய சொல்லி இருக்கேன், எனக்கு ஞாபகம் இல்ல. சில பார்வைக்கு அது அழகா இருக்கு. சில ஆண்கள் அப்படி இருக்கலாம், சில பெண்கள் அப்படி இருக்கலாம், சில மனிதர்கள் அப்படி இருக்கலாம். அவர்கள் தோற்றம் ரொம்ப அருமையா இருக்கலாம், அவர்கள் அழகு உள்ளவர்களாய் அலங்காரம் உள்ளவர்களாய் இருக்கலாம், ஆனால் ஆபத்தானவர்கள். சில பேர் பழகுறதுக்கு எப்படி இருக்கலாம் சொல்லுங்க தம்பி? நல்லா இருக்கு. ஆணுக்கு ஆணே எதிரியா இருப்பான், பாம்பா இருப்பான். பெண்ணுக்கு பெண்ணே கூட என்னவா இருப்பான்? எதெல்லாம் உங்க விசுவாசத்தை கெடுக்குதோ, கடவுளோடு உங்களை பிரிக்குதோ, அவள் ஒரு விஷ பாம்பு. நம்ம இனிமே சிக்னல் கொடுக்கும்போது இப்படி கொடுத்துடலாம், பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கடா, தப்பிச்சிடுறா கைப்புள்ள அப்படின்ற மாதிரி நம்ம செய்க கொடுக்கலாம். சில மனிதர்கள், சில விஷயங்கள், அதுதான் சொல்லுது, அவைகள் இச்சிக்கப்படத்தக்கதும். எப்படி 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 சொன்னார் வேதம்? எப்படி சொல்லுது? அந்த பழத்தை பார்த்து ஏவாள்னா சொன்னா, இச்சிக்கப்படத்தக்கதும், விரும்பத்தக்கதும், பார்வைக்கு அழகுள்ளதும், புசிப்புக்கு அப்படி அப்படிதான் சில உபதேசங்கள், சில மனிதர்கள், சிலருடைய வார்த்தை. நான் சொல்லி முடிக்கிறேன். என்னெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஸ்பென்சர்ல ஒரு இடத்துல கூப்பிட்டு வச்சு, எங்கெங்கயோ நம்ம அந்த சினிமாவில எல்லாம் இந்த ஆளுங்களை கூட்டு போவாங்க. அது மாதிரி எங்கேயோ கூட்டு போய் ஒரு இடத்துல நிக்க வச்சு, நீங்க ஒரு இது பண்ணுங்க, உங்களுக்கு நாங்க வந்து இது பண்றோம், உங்களுக்கு இவ்வளவு கொடுப்போம், நீங்க இவ்வளவு எடுத்துக்கோங்க, இதை நீங்க பண்ணுங்க. டேய், நான் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன், என்னை உட்கார வச்சு நல்லா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இவ்வளவு வரும், இவ்வளவு எடுத்துக்கலாம், இவ்வளவு இது பண்ணலான்றான். அது அத்தனை என்ன தெரியுமா? சொல்லுங்க, துருபதேசம்.
திடீர்னு ஒரு போன் என்ன 9,000 ரூபாய் வாடகை இருக்கும்போது 15,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், நீங்க என்ன பண்றீங்க ஏதோ பண்றீங்க, எல்லாம் என்ன யாரும் சொன்னாங்க கேள்விப்பட்டேன் 15,000 ரூபாய் தரேன். சில சில விஷயங்கள் வரும் நம்மள நம்மள என்ன சொல்றது கெடுக்கிறது போல. அது எல்லாமே வலு சர்பத்தின் ஆவி இன்பமா இருக்கும். அப்படி இச்சிக்கப்படத்தக்கதா இருக்கும், பார்வைக்கு நல்லா இருக்கும். ஒரு பாம்புக்குள்ள என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் சில ஆண்களுக்குள்ள, சில பெண்களுக்குள்ள, சில உபதேசங்களுக்குள்ள, சில காரியங்களுக்குள்ள இருக்கும். ஜாக்கிரதையா இருந்தா அதனுடைய விஷயத்துல இருந்து தப்பிக்கலாம். ஜாக்கிரதையா இருந்தா அந்த சாபத்துல இருந்து நாம என்ன செய்யலாம், தப்பிக்கலாம். உடனே இனிமே பாம்புன்னா பாம்பு கிட்ட போயிடக்கூடாது. சில உபதேசங்கள், சில மனிதர்கள், சில காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். ஒன்னே ஒண்ணுதான் பாம்பு கிட்ட கத்துக்க சொன்னது, அது கிட்ட இருக்கிற அந்த வினா ஷார்ப்பை மட்டும் என்ன பண்ணிக்க. எனக்கு ரொம்ப வருஷமா இல்ல, அது ஏதோ கொஞ்சம் போன வருஷத்துல இருந்து கர்த்தர் அதை போட்டுட்டாரு. ஏன்னா எப்பவுமே எதையுமே சந்தேகமா பார்க்க மாட்டேன். எதையுமே நான் அப்படி அப்படி கொஞ்சம் கூர்ந்து பார்க்க. ஏன்னா எல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன், இவன் ஒரு டேக் இட் ஈஸி பாலிசி, இவன் வந்து இப்ப அப்படி கிடையவே கிடையாது. அவங்களுக்கே தெரியும், அவங்களே சந்தேகமா பார்ப்பேன். அப்படி ஆயிட்டு இப்போ அந்த வினா கர்த்தர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டார். இந்த 50 நெருங்க போறேன், 49 இப்போ வருது அந்த வினா. விஷயம் ஒண்ணுதான், நம்ம ஒவ்வொன்றுத்துல இருந்து கத்துப்போம், ஜெபம் பண்ணலாம். நாம் அடுத்த பகுதியில பார்க்கும்போது இன்னும் நம்ம ஆழமா தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த சர்பத்தையே வணங்குற ஜனங்களை என்ன சொல்லுவோம், இவ்வளவு பேசணும்ல. சர்பத்தையே என்ன செய்யற, எப்படி மோசமான ஒரு தந்திரக்காரன் என்ன பண்ணிட்டான், தீமையான ஒன்றை, விஷம் நிறைந்த ஒன்றை, ஆபத்து நிறைந்த ஒன்றையே என்ன செஞ்சிட்டான் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய கொடுமை. எங்க முன்னோர்கள், எங்க எங்க பூர்வீகம், என் தாத்தன் அந்த பாம்புக்கு கோயில் வச்சு அந்த வம்சத்துல வந்து எனக்கு பவுல் பாலாஜின்னு பேர் வைக்கிறது பதிலா நாகராஜின்னு வச்சிருப்பானே, அதுல இருந்தெல்லாம் என்ன கடவுள் காப்பாத்தினாரு. எவ்வளவு பெரிய நல்ல தெய்வம் இல்ல. நான் அதுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்றோம்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே, எத்தனை பெரிய கிருபை, எத்தனை பெரிய சிலாக்கியம் ஆண்டவரே. சிங்கமும் விரியன் பாம்பும் பல சிங்கமும் வலு சர்பமும் அதன் தலை அதை நசுக்கிடவே தக்கபேலன் தருபவரே, தக்கபேலன் தருபவரே. அதன் தலை அதை நசுக்கிடவே தக்கபேலன் தருபவரே, தக்கபேலன் தருபவரே. அல்லேலூயா. தக்கபேலன் தருபவரே. துதி துதி என் மனமே, துதிகளில் வசிப்பவரை நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா. நன்றியுடன் பாடு மனமே. வேதத்தின் ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் நம் காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் நமக்கு இந்த சர்பத்தின் மூலமா இந்த காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறாரே. அல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் நம்மை வழுவிப்போ. பவுல் சொல்லுகிறார், அந்த சர்பம் ஏவாளை வஞ்சித்தது போல விசுவாசியே நீங்களும் இப்படிப்பட்ட துர்பதேசங்களால், துர்மனிதர்களால், கள்ள போதனைகளால் வஞ்சிக்கப்படுவீர்களோ. நான் தம்பி அஜித்தை ஒரு நாள் வான் பண்ணேன். நிறைய பைபிள் ஸ்டடி எல்லாம் அப்படி போறான் எல்லாம் சொல்லுமா. நான் சொன்னேன், அதெல்லாம் நான் நிறைய தலையிட மாட்டேன். ஆனா ஒண்ணு சொன்னேன், எங்கேயோ போய் ஏடாகுடமான உபதேசங்களை கேட்டுட்டு கிட்டத்தட்ட 16-17 வருஷமா உனக்கு உபதேசித்து போதித்து நல்லதையே கொடுத்து நான் கற்றுக்கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டு நான் பிள்ளையா உட்கார்ந்து கற்றுக்கொண்டதுல இருந்து என்னைய வரைக்கும் தரமான காரியங்களை கற்றுக்கொண்டு போதிச்சிருக்கிறேன். எங்கேயும் போய் ஏடாகுடமா போய் கத்துக்காதன்னு வான் பண்ணேன். மற்றவங்களுக்கு சொல்லும் போது நான் வான் பண்ணேன். ஏன் சொல்லுமா தெரியாது, சில துருபதேசங்கள் லைட்டா உள்ள நுழையும். நானும் போயிருக்கேன், இப்பயும் போறேன், கிளாஸ்களுக்கு போறேன், கற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் அது ரொம்ப நம்ம விசுவாசத்தை கட்டக்கூடியதாக. இன்னைக்கு
ஸ்டடி எடுக்கும்போது எல்லாரும் சந்தோஷப்படுறீங்க, எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்க, நிறைய பேர் வரணும்னு சொல்றாங்க. வந்தவங்க எல்லாரும் ரொம்ப நாளைக்கு இன்னும் ஒரு 7 பரிமாணங்களை பார்க்க போறோம், அது எல்லாம் ரொம்ப உற்சாகமா இருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த துருபதேசங்கள் பாம்பின் விஷத்தை போல கொடுமையானது. அது ஒரு மனிதனை கொல்வது போல உங்கள் ஆவிக்குரிய மனிதனை கொல்லும். உங்களுடைய ஆவிக்குரிய ஆக்டிவிட்டீஸ் கொல்லும். ஜெபத்தை எது கொல்லுகிறதோ, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை எது கொல்லுகிறதோ, எது ஆராதனையை கொல்லுகிறதோ, நீ ஆராதிக்கலன்னா பரவாயில்ல ஒண்ணும் ஆயிடாதுன்னு சொல்லுதோ, எப்போ ஆராதனையை தடை செய்கிறானோ, எப்போ ஆராதனையை குறைக்கிறானோ, அப்பவே நீ விழுந்துட்ட. நான் காலையிலே அதை தான் சொன்னேன். தொழுகை குறையும் போது ஜாக்கிரதையா இருக்கணும். ஏனென்று சொன்னால் தொழுகை குறையும் பொழுது வீண் சிந்தனைகள் வரும். தொழுகை குறையும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கை வீழ்ச்சி அடைஞ்சிடும். இன்னைக்கும் ஆராதிக்கணும், இன்னைக்கும் கர்த்தரை துதிக்கிறோம்னா கர்த்தருக்கு அதற்கு நன்றி செலுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக நான் தனியா பாடிட்டே இருந்தேன். கமலேஷ் வந்தா, என்னமாமா என்னென்னமோ டைமண்ட்ஸ்ல பாடினேன். நான் சொன்னேன், நான் சபையில பாடும்போது தனியா பாடும்போது விதவிதமா பாடிப்பேன், ரொம்ப நானே ரசிச்சு பாடிக்குவேன். ஆராதனை மைக்கு பிடிச்சியோ மியூசிக்கோடு இல்ல, தனிப்பட்ட முறையில. இதெல்லாம் உங்களை பலப்படுத்தும். ஒன்றே ஒன்றுதான், ஜாக்கிரதையா இருங்க, பலப்படுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. கையில காணிக்கை எடுத்துக்கோங்க. அந்த குழுவினர் யாராகிலும் ஒருவர் பாடுவார்கள்.